ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை குரங்கின் நன்றி. அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு ஊரின் குறுக்கே ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றில் எப்பொழுதுமே வெள்ளம் நிறைந்திருக்கும். அந்த ஊரிலிருந்து வெளியே செல்ல விரும்புவர்கள் முத்து என்பவனின் ஓடத்தில் ஏறி செல்வது வழக்கம். முத்து பழகுவதற்கு இனிமையானவன். தன் ஓடத்தில் எத்தனை பேர்கள் ஏறினாலும் அத்தனை பேர்களையும் அக்கரையில் கொண்டு கரை சேர்த்து விடுவான். இதற்காக யாரிடமும் எந்த பணமும் வாங்க மாட்டான். ஓடம் ஓட்டிக்கொண்டிருப்பதை தான் ஊருக்கு செய்கின்ற பெரிய சேவைகளில் ஒன்றாக நினைத்து கொண்டான். அந்த ஊரை சுற்றிலும் ஏராளமான மரங்கள் வளர்ந்திருந்தன. அந்த மரங்களில் ஏராளமான குரங்குகளும் வசித்து வந்தன. சில நேரங்களில் அந்த குரங்குகளும் ஓடத்தில் ஏறி அக்கறைக்கு செல்லும். முத்து அந்த குரங்குகளிடம் அன்பாக பழகி வந்தான். சில நேரங்களில் அந்த குரங்குகளுக்கு பழங்கள் கூட வாங்கி கொடுப்பான். ஒரு நாள் அந்த ஆற்றில் அளவுக்கு அதிகமாக வெள்ளம் ஓடத் தொடங்கியது. அதே நேரம் தொடர்ந்து மழை வேறு பெய்து கொண்டே இருந்தது. ஊர் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஓடக்கார முத்துவுக்கு வீடு எதுவும் கிடையாது. ஆற்றங்கரையின் ஓரமாக குடிசையில்தான் தங்கியிருப்பான். ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து பெய்த மழை அன்றைய இரவிலும் பலத்த மழையாக பெய்யத் தொடங்கியது. அதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. முத்து எதுவும் அறியாது தன் குடிசையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். ஆற்றில் நிரம்பிய வெள்ளம் முத்துவின் குடிசையை நோக்கி பாய்ந்தது. சிறிது நேரத்தில் முத்துவின் குடிசையே ஆற்று வெள்ளத்தில் இழுக்கப்பட தூக்கத்திலிருந்து பதறி எழுந்த முத்து தண்ணீரில் மாட்டிக்கொண்டு திண்டாடினான். அவன் ஓடம் எப்போதோ வெள்ளத்தால் எங்கோ இழுத்து கொண்டு சென்றுவிட்டது. ஓடி வருகின்ற வெள்ளப்பெருக்கை முத்துவால் சமாளிக்க முடியவில்லை. ஐயோ, காப்பாற்றுங்கள், இந்த ஓடக்காரன் முத்துவை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டான். முத்துவின் குரல் ஊருக்குள் எங்கும் கேட்டு எதிரொலித்தது. ஆனால் ஊர் மக்கள் யாருமே முத்துவை காப்பாற்ற முன்வரவில்லை. முத்துவோ உயிருக்காக போராடி கொண்டிருந்தான். தண்ணீரின் இழுப்பு சக்தி அவனை எங்கேயோ இழுத்து கொண்டு போக அவனுக்கு மயக்கமே ஏற்பட்டு விடும் போல இருந்தது. சிறிது நேரத்தில் முத்து மயங்கியே விட்டான். அந்த நேரத்தில் தன் தலைமுடியை யாரோ அழுத்தமாக பிடிப்பதை உணர்ந்தான். அவனால் மீண்டும் கண்களை திறந்து பார்க்க முடியவில்லை. சிறிது நேரத்தில்தான் ஏதோ ஒரு ஊரில் ஆற்றங்கரை ஓரமாக படுத்திருப்பதை உணர்ந்தான். மெல்ல எழுந்து பார்த்தான். அவனுக்கே ஆச்சரியம். நான் காப்பாற்றப்பட்டு விட்டேனா? அப்படியென்றால் என்னை காப்பாற்றியது யாராக இருக்கும் என்று சுற்றிலும் பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. பின்புறமாக அவன் தோளை ஆதரவாக யாரோ இறுகப் பற்றினார்கள். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் முத்து. அங்கே ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கிற்கு முத்து எத்தனையோ முறைகள் வாழைப்பழங்களை வாங்கி கொடுத்திருக்கிறான். நன்றி மறவாமல் தன் உயிரை காப்பாற்றிய அந்த குரங்கை அன்போடு நோக்கினான். அதே நேரம் நன்றி மறந்த அந்த ஊர் மக்களை நினைத்து பார்த்து வெறுப்புற்றான். எத்தனை நாட்கள் அவர்களை எல்லாம் என் ஓடத்தில் ஏற்றி அக்கறையில் சேர்த்திருப்பேன். அவர்கள் கொடுக்கும் அன்பளிப்பையும் கூட வாங்க மனமில்லாமல் மறுத்து வந்தேனே. அந்த நன்றி கெட்ட மனிதர்களை விட இந்த குரங்கு எவ்வளவு மேலானது என்று புரிந்து கொண்டான். இனிமே இந்த ஊருக்கு செல்ல வேண்டாம். நன்றி கெட்ட மனிதர்களுக்கு சேவை செய்வதை விட நன்றியுள்ள இந்த குரங்கை வளர்க்கலாம் என்று நினைத்தபடி குரங்கை தூக்கி தன் தோளில் வைத்துக்கொண்டு
அங்கிருந்து புறப்பட்டான். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம் செய்த நன்மை ஒரு நாள் நம்மை காப்பாற்றும். ஓகே குட்டீஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.